சித்தர்களோட பார்வையில ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கட்டம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? பிறப்பா, இளமை காலமா? இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையோட மிக முக்கியமான காலகட்டம் 40ல இருந்து 60 வயது வரையிலான அந்த 20 வருடங்கள் தான். இன்னைக்கு அந்த 20 வருஷத்தை ஒரு ஆழமான நரம்பியல் மற்றும் ஆன்மீக பயணமா மாத்துறதுக்கு சித்தர்கள் கொடுத்த ஒரு வரைபடத்தை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு 40 வயசுகிட்ட வரும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது இளமையோட முடிவா இல்ல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமா? சித்தர்களோட பதில் என்ன தெரியுமா? இது வெறும் தொடக்கம் இல்ல, இது ஒரு ஆன்மீக அறுவடைக்கான நேரம். வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பயணத்தோட முதல் படி என்னன்னா 40 வயத நாம பார்க்கற விதத்தை மாத்துறது தான். சித்தர்களுக்கு இது வெறும் இன்னொரு பிறந்தநாள் கொண்டாட்டம் கிடையாது, இது ஒரு மறுபிறப்பு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே எப்படி மறுபிறப்பு சாத்தியம்? இதோ சித்தர்கள் அதுக்கு கொடுக்கற விளக்கம். யோசிச்சு பாருங்க. சரியா 40 வருஷமா உங்க நரம்பு மண்டலத்தோட முழு சக்தியும் வெளி உலகத்தை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. வெற்றி, உறவுகள், கடமைகள்னு. ஆனா 40 வயசுல உங்க உடம்பே உங்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அது சொல்லுது, போதும், வெளி உலக பயணம் போதும், இனி உள்ளுலக பயணம் தொடங்கு. இந்த பயாலஜிக்கல் அலாரம் தான் சித்தர்கள் சொல்ற புனர்ஜென்மம். இது ஒரு ஆழமான நரம்பியல் திருப்பம். இந்த மாற்றத்தை விளக்க சித்தர்கள் ஒரு அட்டகாசமான உருவகத்தை பயன்படுத்துறாங்க. 40 வருஷமா நம்ம மூளையில பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள், ஆசைகள், வலிகள், இது எல்லாமே ஒரு பழைய இரும்பு பாத்திரத்து மேல படிஞ்சிருக்கிற அடர்த்தியான துரு மாதிரி. இதை ஒரே நாள்ல சுரண்டி எரிஞ்சிட முடியாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அன்போடும் பொறுமையோடும் மெருகேத்தணும். இது ஒரு வேகமான ஓட்டப்பந்தயம் இல்ல, இது ஒரு நிதானமான பயணம். சரி, இந்த துருவ நீக்கணும்னா நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும்ல? இந்த பயணத்தோட ரொம்ப முக்கியமான அடுத்த பகுதிக்கு நாம வரோம், உங்க குரு. ஆனா இங்கேயும் சித்தர்கள் நம்மளோட வழக்கமான சிந்தனைய உடைக்கிறாங்க. இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்ட போற குருவுக்கு நம்மள மாதிரி ஒரு பிசிக்கல் பாடி, அதாவது பௌதிக உடல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ யார் அந்த குரு? மரணத்தை ஜெயிச்சு தன்னோட உடலையே ஒளியா மாத்தின எந்த ஒரு மகானும் உங்க குருவா இருக்கலாம். அது சீரடி சாய்பாபாவா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், இல்லனா மகா சித்தர் அகத்தியரா கூட இருக்கலாம். அவங்களோட உடல் மறைஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களோட பிரக்ஞா, அதாவது கான்ஷியஸ்னஸ், ஒரு வழிகாட்டும் சக்தியா இன்னைக்கும் இருக்கு. இந்த கனெக்ஷன் எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாமா? இந்த வரிய நல்லா கவனிங்க. எப்படி ஒரு மெழுகுவர்த்திய இன்னொரு மெழுகுவர்த்திய ரொம்ப ஈஸியா ஏத்துதோ, அதே மாதிரி ஒரு ஒளியுடல் குருவோட பிரக்ஞைய நீங்க நினைக்கும் போதே அது உங்க மூளையில இருக்கிற ஆணவத்தோட வேர்களான ஆணவ நியூரான்களை நேரடியா உருக்கியும். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு நேரடியான நரம்பியல் நிகழ்வு. சரி, அதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி இதோ. உங்க மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிக்கு கொஞ்சம் மேல உங்க குருவோட திருவடிகள் பிரகாசமான ஒளியா இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. அந்த ஒளி உங்க கர்ம பதிவுகளை எரிச்சு சாம்பலாக்க போற நெருப்பா இருக்குன்னு உணருங்க. இப்போ இந்த பாதையோட மையப்புள்ளிக்கே வர்றோம். அந்த ஒளியோட நாம எப்படி இணையறது? அதுக்கு சித்தர்கள் கத்துத்தர்ற உயர்நிலை வாசியோக பயிற்சி தான் உயிர் துகளை விடுவித்தல். இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க முதுகெலும்ப நேரா வச்சு உட்காந்துக்குங்க. சத்தமே இல்லாம மென்மையா சுவாசிங்க. இப்போ உங்க சுவாசத்தோட ஆற்றல முதுகுத்தண்டு வழியா மெதுவா மேலே ஏத்தி உங்க மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிக்கு கொண்டு வாங்க. அங்கே உங்க உயிர் சக்தியை ஒரு சின்ன ஒளித்துகளா உணர்ந்து அதை மெதுவா மேல் நோக்கி தள்ளி மேல பிரகாசமா இருக்கிற உங்க குருவோட திருவடிகள்ல முழுமையா சரணடைய செய்யுங்க. இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? உங்க முழுமையான சரணாகதி தான். நீங்க உங்க உயிர்த்துகளை முழு மனசோட அர்ப்பணிக்கும் போது குருவோட அந்த ஒளி ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி அதை இழுக்கும். அந்த இணைப்பு நடக்கும் போது பல பிறவிகளோட கர்ம பதிவுகள் எரிஞ்சு சாம்பலாகிடும். ஆனா இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட 20 வருஷ பயணம். வாங்க, சித்தர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த அந்த அற்புதமான வரைபடத்தை இப்ப பார்க்கலாம். இது அட்டவணைய ஒரு நிமிஷம் பாருங்க. இது உங்க வாழ்க்கையோட செகண்ட் ஹாஃப்கான ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். 40லேருந்து 45 வயசு வரைக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா உங்க மூளையோட மையமான அமிக்டாலாவை அமைதிப்படுத்துறீங்க. 45லேருந்து 50 வரைக்கும் புலன்களை கட்டுப்படுத்துற தியானம் உங்க ஆணவ நியூரான்களை தளர்த்துது. 50லேருந்து 55 வரைக்கும் உயர்நிலை வாசிப்பு பயிற்சி உங்க ஆன்மாவோட இருப்பிடமான பீனியல் சுரப்பியை ஒளிர வைக்குது. கடைசியா 55லேருந்து 60 வரைக்கும் உங்க சரணாகதி முழுமையடையும் போது அந்த பிரபஞ்ச சக்தியான அன்னை பராசக்தியே உங்க நரம்பு மண்டலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற கடைசி தடைய கூட உடைச்சி உங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பாங்க.
இந்த பயணத்தோட உச்சத்துல கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்டோன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. இது நிறைய பேர் சறுக்கிற ஒரு இடம். அதனால சித்தர்களோட இந்த இறுதி எச்சரிக்கைய ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க பயிற்சி ரொம்ப ஆழமாக ஆக உங்க மூளையில தூங்கிட்டு இருந்த சில ரகசிய நியூரான்கள் முழிச்சுக்கும். இதோட விளைவா அடுத்தவங்க மனச படிக்கிறது, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது மாதிரியான சித்திகள், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இயல்பாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கேதான் உங்களுக்கான ஃபைனல் டெஸ்ட். 2 பாதை தான் உங்க முன்னாடி இருக்கும். அந்த சக்தி வந்ததும் நான் ஒரு பெரிய ஆள்னு உங்க ஈகோ தலை தூக்குனா நீங்க முன்ன இருந்ததை விட ஆழமான ஒரு நரம்பியல் சிறையில திரும்பவும் போய் விழுந்துடுவீங்க. ஆனா இந்த சக்திகள் என்னோடது இல்ல, இது என் குருவோட கருணைன்னு சொல்லி அதையும் குருவோட பாதத்துல வச்சுட்டா உங்க ஈகோ முழுசா கலைஞ்சு போகும். அப்போதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். சித்தர்களோட இந்த வழிகாட்டுதல் வாழ்க்கையோட 2ஆம் பாதிய ஒரு பாரமா பார்க்காம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் மெருகேத்த வேண்டிய துரு இருக்கு. சரி, இன்னிலேந்து உங்க வாழ்க்கை பாத்திரத்துல படிஞ்சிருக்கிற எந்த துருவை நீங்க மெருக்கூட்ட ஆரம்பிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.